அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் பசங்க உங்களுடைய எக்ஸாம ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேக்ஸ் எக்ஸாம், அதே போல பாத்தீங்கன்னா 12th ஆர்ட்ஸ் குரூப்புக்கு காமர்ஸ் எக்ஸாம், ரெண்டு எக்ஸாமுமே ரொம்ப சிறப்பா அதே சமயத்துல நல்லபடியா பண்ணிருப்பீங்க. நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், நம்மளுடைய சூப்பர் கைட்ல இருந்து எல்லாமே வந்திருக்கு. நிறைய சைட்ல இருந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ரொம்பவே கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க படிச்சீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும், நல்ல மார்க் எடுத்தாலே அதுவே எங்களுக்கு போதும். அதுதான் நாங்க எதிர்பார்க்கறதும் கூட. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இப்போ நம்ம ஃபைனல் கட்டத்துல இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ் குரூப்புக்கு பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் ஒரு 2 சப்ஜெக்ட், அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்புக்குமே பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 2 சப்ஜெக்ட். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே போல அந்த சைடு பிசினஸ் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ அதை பத்தின ஒரு டோட்டலான ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே இந்த வீடியோல இந்த 4 சப்ஜெக்ட்லயுமே நம்ம எப்படி எல்லாம் படிக்கலாம், என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, இவ்வளவு நாள் டைம் இருக்கே, எப்படி படிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம நெருக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா பயாலஜியும் பிசினஸ் மேக்ஸும் தான். பயாலஜியை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பயோ பாட்னில பாத்தீங்கன்னா 10 சப்ஜெக்டும், பயோ ஜுவாலஜில 12 சப்ஜெக்ட்டுமே இருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். பயாலஜி படிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க பின்னாடியில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பயோ பாட்னியை படிச்சாலும் சரி, பயோ ஜுவாலஜியை படிச்சாலும் சரி, தயவு செஞ்சு பின்னாடி இருந்து படிங்க. ஏன்னா நீங்க பின்னாடி இருந்து படிக்கும் போது சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும், படிக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் ஒரு 4 to 5 days இருக்கிறதுனால, ஸோ நீங்க படிக்கும் போதே பாத்தீங்கன்னா 2 days அப்படின்னு பிரிச்சு படிச்சுக்கோங்க. பயோ பாட்னியா இருந்தாலும் சரி, பயோ ஜுவாலஜியா இருந்தாலும் சரி, நீங்க எது படிச்சாலுமே லாஸ்ட் லெசன்ல இருந்து படிங்க. 12வது லெசன்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, 10வது லெசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது நீங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்படின்றதுனால சொல்றேன், ஓகேவா? அதே மாதிரி பிசினஸ் மேக்ஸை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான். நீங்க படிக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 5 மார்க் எல்லாமே முடிச்சிருங்க. 5 மார்க்ல என்னென்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே முடிச்சிருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் 10 சாப்டர் தான் இருக்கு. 10 சாப்டருமே நீங்க டேஸ் வைஸ் நீங்க பிரிச்சு அழகா ஒரு 2 சாப்டர் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு நீங்க பிரிச்சு அழகா படிச்சீங்க அப்படின்னா அதுவுமே நம்ம எல்லாம் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஈஸியா முடிச்சிட முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா 5 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? 5 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய மார்க் கொடுக்கக்கூடியதே பாத்தீங்கன்னா 5 மார்க் தான். நம்ம எல்லா எக்ஸாமும் எடுத்துப்போமே, இன்னைக்கு முடிஞ்ச எக்ஸாம் எடுத்துப்போம். இன்னைக்கு முடிஞ்ச மேக்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், காமர்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும், நம்மளால இப்ப 7 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதுன்னா 6 கொஸ்டின் நம்மளால தரமா அட்டன் பண்ணிட முடியுது. ஒரே ஒரு கொஸ்டின் தான் அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீங்க படிக்கும் போதே 5 மார்க்க நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அதுலயும் முக்கியமா நாங்க கொடுக்கக்கூடிய எங்க சூப்பர் கைட்ல இருந்து வரக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான நிறைய கொஸ்டின் அதுல எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க இன்னும் வாங்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதுவுமே வாங்கிக்கோங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்டுக்கும் வரக்கூடிய அந்த நெருக்கடியான ஒரு 5 மார்க் கூட எங்களுடைய சூப்பர் கைட்ல இருக்கு. அதுதான் ஸ்பெஷாலிட்டியே. நீங்க மத்த ஒரு மெட்டீரியல் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். எங்க கைட்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த விட்டு போன அந்த ஒரு 5 மார்க் எதெல்லாம் எங்களால அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களால அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த 5 மார்க்குமே எங்க கிட்ட இருக்கும் வித் ஆன்சர்ஸோட. அதுதான் நம்மளுடைய கைடோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்க இன்னும் வாங்கலாம் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கைடை வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ பயாலஜியா இருக்கட்டும் இல்ல பிசினஸ் மேக்ஸா இருக்கட்டும், நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதுக்கு தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கு அப்படின்றதுனால தயவு செஞ்சு படிக்காம விட்டுறாதீங்க. நீங்க இன்னையில இருந்து கூட நீங்க ஒரு லெசனா படிச்சீங்கன்னா கூட நல்ல மார்க் எடுக்க முடியும். ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதுலன்னா 16 சாப்டர் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 16 சாப்டர் இருக்கு. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா 18 சாப்டர் கிட்ட இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கு இல்லையா? நீங்க முதல்ல 5 மார்க்கை போக்கஸ் பண்ணுங்க. 5 மார்க்ல இருந்து உங்களால எவ்வளவு தரவா படிக்க முடியுமோ அதுதான் முக்கியம். நீங்க நல்ல டைம் எடுத்து, ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா லாங் கேப் இருக்கு. அந்த லாங் கேப்பை நல்லா யூஸ் பண்ணி
5 மார்க்கை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும் இதுக்கப்புறம் நீங்க காலேஜ்ல போய் அந்த 5 மார்க் உங்களுக்கு வந்தா கூட எழுதுற மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்காக தான் இவ்வளோ டைம் இருக்கு. ஸோ அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம நீங்க 5 மார்க்கை தரவா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் படிங்க, அதுக்கப்புறம் 3 மார்க் படிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்க என்ன பண்றோம், எல்லா வீடியோலையும் ஸ்டடி பிளான் போட்டுட்டு இருக்கோம். அதே ஸ்டடி பிளானை நீங்க இந்த சப்ஜெக்ட்க்கும் ஃபாலோ பண்ணா கூட ஈஸியா உங்களால சூப்பர் மார்க் எடுக்க முடியும். நிறைய டைம் இருக்கு, நல்லா படிங்க, சூப்பரான மார்க்கை உங்களால எடுக்க முடியும். ஸோ டைமை மட்டும் வேஸ்ட் பண்றாதீங்க. ஓகேவா? அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 70 மார்க் எழுதுற மாதிரி இருக்கும். பிசினஸ் மேக்ஸ் மட்டும் 90 மார்க் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா ஃபாலோ பண்ணி ஷெட்யூல் எல்லாம் போட்டு நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5 மார்க் இம்பார்ட்டன்ட். இந்த 4 சப்ஜெக்ட்டுமே இருக்கு இல்லையா, இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே தேவையான 5 மார்க் இம்பார்ட்டன்ட் நாங்க எங்க இன்ஸ்டிடியூட்ல பசங்க கிட்ட கொடுத்து அந்த படிக்க சொல்லக்கூடிய கோல்டன் 5 மார்க் இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்கு, என்ன வேணாலும் சொல்ல அந்த 5 மார்க் கொஸ்டின் அதை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். ஸோ மறக்காம அதை டவுன்லோட் பண்ணி படிங்க, நல்ல மார்க் எடுங்க. இவ்வளோ கேப் இருக்கு, அந்த கேப்பை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ல நம்மளால தாராளமா சென்டம் எடுக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சூப்பர் கைடை நீங்க இன்னும் வாங்கல அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கொண்டு ஸ்டார்டிங் நடந்த தமிழ் இங்கிலீஷா இருக்கட்டும் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம கைட்ல இருந்து எல்லா கொஸ்டினுமே தரமா வந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம அதையும் வாங்கிக்கோங்க. இந்த கேப்பை இந்த டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி சூப்பர் மார்க் எடுங்க. வாழ்த்துக்கள்.